பிரைஸ் எல்லாம். இன்றைய வேத தியானம் யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் சொல்றாரு, நம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாக இருக்கிறது தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை தேடி வந்த அந்த அன்பு இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. ஒரு அன்புக்கு அகலம், ஆழம், நீளம், உயரம் கிடையாது. அன்கண்டிஷனல், நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னா, நாம் அன்புள்ளவர்களா இருந்தால் மாத்திரம்தான் அவர் அன்பை அறிந்து கொள்ள முடியும். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நாம் பிழைக்கும்படியாக தம் ஒரே குமாரனை இவ்வுலகத்துல தந்திரனால அந்த அன்பு வெளிப்பட்டது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவரிடத்துல அன்பு கூர்ந்தனால், அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தனால்தான் கிருபாதார பலியாக நம் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியா அந்த அன்பு நம்மத்துல கடந்து. அந்த அன்பு இன்றைக்கும் நம்ம ப்ரப்போஸ் பண்றபடியா இருக்கு. வேதத்துல நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 20-21ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியா கடந்து வரார். உயிர் தெழுந்த பிறகு சீமோன் பேதுரு மறுபடியும் தன்னுடைய பழைய தொழிலுக்கு கடந்து வரார். போது இயேசு கிறிஸ்து கரையில நின்று இவர்களுக்காக கரிநெருப்பு போட்டு மீன்களை சமைத்து வச்சு தன் கைகளினால அவங்களுக்கு எடுத்து கொடுத்து பேதுரு பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்க 3 தடவை கேட்கணும். இன்றைக்கு பேதுரு மாத்திரம் அல்ல, நம்மையும் பார்த்து கேட்கிறாங்க. நம்ம இடத்துல கர்த்தர் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த அன்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறவா இருக்கணும். அந்த அன்பு இன்றைக்கும் நம்மளை அழைக்கணும். அப்படி அன்பு, யார் அன்பு மாறினாலும் அப்படி அன்பு மாறாமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவாய் தந்தரளி நம்மிடத்துல அன்பு கொண்ட அந்த தகப்பனை ஒருபோதும் மறவாதபடி அப்படி அன்பு என்ன என்று சொல்லி அப்படி அன்புக்குள்ள நம்ம நிலைத்திருக்கப்படும் போது அவளுக்காக நம்ம கனி கொடுக்க முடியும். இந்த வார்த்தை நிமித்தம் நாம் அன்புள்ளவரா இருந்தால் தேவன் அன்புள்ளவர் என்பதை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அப்படி அன்பை பிடித்துக் கொள்வோம். தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டத்தல் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.